தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள புதறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் இது என்று அறிய வேண்டி எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சுதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். பற்றறுத்தலில் 10வது பாடலில் சர்க்குரு மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன், முன் செய்து கொண்டதும் இங்கனம் கண்டீர், மூவகையாம் உடல் ஆதியை நுமது பொன் செய்து கொண்ட பொதுவினில் ஆடும் பொன்னடி காண பொருந்தி கொடுத்தேன், என் செய்து கொண்டாலும் செய்து கொள்விப்பீர், என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். மண் என்றால் என்றும் நிலைத்த மண்ணுயிர் ஓம்பி வாழ்வார்க்கு இல் என்ப பிற உயிர் அஞ்சுவினை என்பார் கடவுளார். நிலை பெற்ற உயிரை கொள்ளாது அதன் புலால் உண்ணாது வாழ்பவருக்கு எந்த உயிராலும் தீங்கு ஏற்படாது. உம்மை நல்ல பாம்பு கூட கடிக்காது என்பார். உதாரணத்திற்கு, மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் தாசா மார்க்கம் ஆண்டவன் அடிமை, சர்புத்திர மார்க்கம் ஆண்டவன் மகன் உறவு, சகமார்க்கம் ஆண்டவன் நண்பன் உறவு, சன்மார்க்கம் நான் என்ற உணர்வு, சுத்த சன்மார்க்கம் ஆண்டவனே நானும் வேறு என்ற உணர்வு போய் நானும் ஆண்டவனும் ஒன்று எவ்வாறெனில் உயரலாம் ஒரு திரு நீ நடம் புரியும் திரு பொது என அறிந்தேன், உயிருள் யாம் எம்முள் உயிர் எனும் உணர்வு பெற்றேன் என்கின்றார். முதற் பருவில் எந்த தவமும் செய்யவில்லை என்றால் காரணம் அவர் தவம் செய்தார் என நடராஜபதி மாலை 4630 பாடல் உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் ஐயா நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் விரதம், ஜபம், தபம், தியானம், யோகம், ஞானம் யாவும் ஜீவகாருண்யமின்றி செய்தால் வெறும் மாயஜால செயல்களே ஆகும் என்கிறார். அப்போ தவம் என்னும் தயவுதான். தயவு எப்படி தவமாகும்? விந்து என்பது ஒளி கூடினால் அறிவு, விந்து வெளியேறினால் இரு. தயவு பிற உயிர்படும் துன்பம் 7: பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை. இதில் முதல் துன்பம் பசி. ஏன் ஒருவன் வசதி மற்றவன் ஏழை என்பதை ஜீவகாருண்யம் மறந்ததால் என்பார் சர்க்குரு. கடவுளார் இலர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நோலாதர் பலர் என்பார். அறச்செயல்தான் தவம். அறம்தான் பொருளை விளைவிக்கும், பொருள்தான் இன்பத்தை விளைவிக்கும். இதன் சர்க்குரு ஆன்மலாபம் 3, அதனால் பெறக்கூடிய வாழ்வு 3 என்பார். இம்மை இன்ப வாழ்வு, இம்மை இன்ப லாபம். மறுமை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப லாபம். பேரின்ப வாழ்வு, பேரின்ப லாபம் எனவும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் விளக்கி கூறுவார். பெருமான் வலியுறுத்துவது பரோபகாரம், சத்துவசாரம். பரோபகாரம் எனும் எவ்வித ஆதாரமில்லாத ஏழையின் உடல்படும் துன்பம் பசியை நீ தினசரி போக்கினால் நீ செய்த உபகார செயல் பதிவாக இறைவனின் செயல் தனி பெருங்கருணை, அதாவது உபகார சக்தி கூட நீ பிற உயிரின் உடல்படும் துன்பம் பசியை நீ போக்கியதால் உன் உயிர் துன்பமாகிய காமம் கட்டுப்பட்டு விந்தெனும் ஒளி கூட சத்துவிசாரமாகிய முதலில் தன்னை அறிந்து பின் தலைவனை அறிய முற்படுவாய். அதனால் தவம் தனியாக வேண்டாம் என்றார். அவர் தவம் செய்தது 1865 முதல் 1867 வரை 32 ஆண்டுகள் தவம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையில் நிறைவு பெறுகிறது என அருள் இலக்க மாலை 3897 மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனையலாம் விளைவையலாம்
அதாவது நன்மையெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே என்கின்றார். மேலும் தெளிவாக சிவபதி விளக்கம் 3301 பாடலில் தவம் வளர் தயையே, தயை வளர் தவமே, தவம் நிறை தயவு வளர் சதுரே என்கின்றார். ஜீவகாருண்யம் தினசரி செய்ய உன் விந்து கட்டுப்படும். விந்து ஒளி கூட கூட தவம் வளரும். ஆனால் சதுரே, ஜீவகாருண்யம் இந்த ஒழுக்கம்தான் இந்திரிய ஒளி, கரண ஒளி, ஜீவ ஒளி, ஆன்ம ஒளியை கூட்டும் என உறுதி செய்கிறார். இதுதான் நோவாத நோன்பு. அறிவு என்பது ஒளி. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே வழிபாடு என உறுதி செய்கிறார். மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன். இவர் எப்படி செய்து கொண்டார்? சத்திய தர்மசாலையில் 23/5/867 அடுப்பை இவர் திருக்கரத்தால் தீயை மூட்டி ஏழைகளின் பசியை போக்கி போக்கி வழிபட வழிபட திருவிளக்கு முன் திண்டு மட்டும் போடுகிறார். இறைவன் வந்து அமரும் இடம், அதாவது ஞான சிங்காதன பீடம். தீப முன்னிலையில் திண்டில் அமருவார். நடந்த வண்ணம் உரைத்தலில் உருவ வழிபாடு தேவை. அந்த உருவம் மெல்ல மெல்ல கரைந்து நம் உள் அருவமாகும் என்பார். சுத்த சன்மார்க்க வழிபாடு உரிய உருவம் தீபம். காரணம் கரண ஒழுக்கத்தில் மனதை சிற்சபையின் கண்ணே நிறுத்துதல், அதாவது புருவமத்தியில் நிறுத்துதல். ஏன் நிறுத்தணும்? தலை ஞான சபை, அகமாகிய ஆன்ம பிரகாசம், பிரகாசத்தில் உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள். அந்த உள்ளொளி அசைவு நடனம். இதை ஞான ஆகாச நடனம் என்றும் ஆனந்த நடனம் என்றும் கூறுவார். உரைநடை பகுதி 345 346 பக்கம். பிரகாசமே சபை, உள்ளொளியே இறைவன். எக்காலத்திலும் புருவமத்தின் கண்ணே நம்முடைய கருணத்தை செலுத்த வேண்டும். மேலும் உரைநடை பகுதி 9 ஞானதீப விளக்கம். ஸ்ரீமுக வருஷம் கார்த்திகை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் உள்ளிருந்த விளக்கை திருமாளிகைபுரத்தில் வைத்து தடைபடாத ஆராதிங்கள். இந்த கதவை சாத்திவிடப் போகிறேன். இனி கொஞ்சொரு காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னில் விளங்குகிறபடியால் உங்கள் காலத்தை வீணீர் கழிக்காமல் நினைந்து இன்னும் 28 பாசுரங்கள் அடங்கிய பாடரை கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். சரி, கண் பார்த்தா புறக்காட்சி, அகத்தில் தோன்றும், மனதில் இது உண்மையல்ல. உண்மையை உணர ஒரு பாவனை. உருவம் தீபம், பார்க்க பார்க்க மனம் தீபத்தில் நிற்கும். தீபம் முன்னிலை கடவுள். உள்ளே போய் உள்ளொளி காண வேண்டும். ஒரு விழா நடத்த முன்னிலை ஒருவர் இருந்தால்தானே பேச வேண்டியவரை முன்னிலையில் உள்ளவர் அழைக்க முடியும். முன்னிலை வேறு, பேச போகிறவர் வேறு. அதுபோல்தான் அவை வாக்குப்படி நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணின். ஒரு புறப்பயிற்சி தீப வழிபாடு. பயிற்சி அனுபவமாக உள்ளொளி. அப்போ புறம் தேவையில்லை. தர்மசாலையில் தீப முன்னிலையில் இறைவன் திண்டில் அமப்போகிறான். சரி, சத்தியஞான சபை. தர்மசாலை சத்தியஞான சபை. அகவல் எளியது, பேருபோதயம் செய்தது, கொடி கட்டி கொண்டது. இது யாவும் 1867 முதல் 1874 முடிய 7 ஆண்டுகளில் தான் நடைபெற்றது. 23/5/1867 தர்மசாலை நிறுவி 31/1874 இறைவன் வந்து இவருள் கலந்தார் என சான்று உள்ளது. சரி, ஒரு பகலில் தந்த தனிப்பதியே இவருக்கு இறைவனின் தனி பெருங்கருணையாகிய அருட்சக்தி பெற்றுவிட்டார். முன்பு ஏழையாயிருந்தவர் இப்போது இவரிடம் எல்லா செல்வமும் உள்ளது. உயிர் தாய் எனும் அனாதியான காற்று அருட்சக்தி 1072 வரி முதல் 1114 வரை இவர் ஜீவகாருண்ய செயலால் அளித்ததாக கூறுகிறார். இவ்வாறெனில் முதற் சாதனம் கருணை என்கின்றார். ஒரு உடல் பசியோடு இருந்தால் தெளிவு பெற முடியாது. எனவே முதல் தின்பமாகிய பசியை நீக்கி உண்மை தெளிவு பெற சத்தியஞான சபை அமைத்தார். சத்தியஞான சபை ஒரு தலையின் அமைப்பு. எண்கோணம் 8 கதவு, 16 ஜன்னல், 4 பிரகாரம், 21,600 இரும்பு வளையம், மேற்கூரை செப்புத்தகடு, உள்ளே சுற்று வடிவில் 7 திரை. திரையின் பின் 4க்கு 7 உயரமான கண்ணாடி உள்ளது. அருகில் எழுவார் மேடை, கொடிமரம், சிற்சபை, பொற்சபை உள்ளது. மேலும் உரைநடை பகுதியில் 550வது பக்கம். இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத அற்புதத்திகளாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகிறோம் என்னும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெருஞ்சோதியராய் வீட்டிருக்கிறார். இவர் உள் கண்டது சத்திய ஞான சபை என்னுள் கண்டான். நம் உள்ள நாம் பார்க்கணும். அப்போ சர்க்குரு கூறியபடி சத்தியஞான சபையில் நடந்து இருந்தால் இறைவன் சத்தியஞான வகையில் ஐயாவுடன் கலந்திருப்பார். ஆனால் ஞான சபை சாவியை பூட்டி
ஐயா மேட்டுக்குப்பம் எடுத்து சென்று விட்டார். மேட்டுக்குப்பம் சித்திவளாக மாளிகையில் இறைவன் 31/1871 புனர்பூசம் தைப்பூசம் கூடும் நேரத்தில் கலந்ததாக பாடல் உள்ளது. சான்று திருவடி புலைச்சி. என் ஊன் இருக்கும் குடிசையில் ஓந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையில் ஓந்து நுழைந்தடியேனையே என 3916வது பாடலில் பதிவு செய்கிறார். இனி கொஞ்ச காலம் கார்த்திகை மாதம் உள்ளே போகிறார். இனி எல்லா உயிரிலும் புகுந்து கொள்வேன் என்றார். போனவர் வரவில்லை என்றால் எல்லா உயிரிலும் போகுவார். ஆனால் போனவர் திரும்ப வந்து 31/1874 திருக்காப்பேட் கொண்டார். அதனால்தான் அந்நிலையை அடைய பாடுபடவில்லை. என்ன பாடு? ஜீவகாரணம் ஒழுக்கம் வழியா போய் இந்திரியம் கரணம் வென்று உரைமணம் கடந்து ஜீவன் எவ்வித பேதமற்று ஆன்மா நெகிழ்ந்து நேர்ந்து உயிர்கள் பால் தயவும் ஆண்டவன் இருப்பிடமாகிய புருவமத்தில் அன்பும் கொண்டு அணுத்துணையும் சினங்காமம் இல்லாது பாடுபட்டால்தான் வான் செய்து கொண்டது. மண் புதைக்காமல் நெருப்பில் எரிக்காமல் தேகம் ஞான தேகமாகி என்றும் இருக்கும். இதை இவர் செய்து கொண்டார். இதையெல்லாம் விட்டுவிட்டு அப்படி செய்யணும் எப்படி செய்யணும் என்று அவரவர் அனுபவம் கூறுவது சுத்தசன் மார்க்கம் அல்ல. ஐயா கூறுவதை ஜீவகாருண்ய வழி நின்று ஐயா கருத்துக்கு எதிரடையாக கூறக்கூடாது. அது பாவம்தான் சேர்க்கும். அவர் அனுபவத்தை சர்க்குரு என்ன சொல்லி தரணும், அவர் என்னென்ன கண்டார், கேட்டார், உண்டார், கலந்தார் என்பதை அகவல் வரி 1040 தொடங்கி 1070 வரை தெளிவாக கூறுகிறார். இந்த அனுபவம் மாலை 5763 பாடலில் கூறி அனுபவம் பெற்றால் திருக்கதும் திறத்தல் 3448, 3449, 3450 பாடலில் உள்ளொளி கலக்கம் என உறுதி செய்கிறார். யார் பேச்சையும் கேட்காம ஐயாவை கேட்கணும். ஐயா நாம் ஜீவகாருண்ய தரத்துக்கு தக்கவாறு உணர்த்துவார். இது சத்தியம். முன் செய்து கண்டதும் இங்கனம் கண்டீர். இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. எல்லாவரதும் குலையமலாம் உங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.